வெல்கம் டு ராமசாமிஸ் ஹிந்தி மத்தியமா கோர்ஸ். ஹிந்தி மத்தியமா ஜெய் பப்ளிகேஷனில் பாக்ஸ் 6ல் 16வது பாடம் பாத் சீத் அப்படின்னா உரையாடல்னு அர்த்தம். உரையாடல்னால் கான்வர்சேஷன், இங்கிலீஷில் கான்வர்சேஷன். அதாவது ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவர் லடுக்கே கி பாத் சீத், அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டருக்கும் ஒரு பையனும் பேசிக்கிறாங்க. லடுக்கா அந்த பையன் சொல்கிறான், நமஸ்தே டாக்டர் சாஹிப் அப்படின்னா, வணக்கம் டாக்டர் அவர்களே அப்படின்னா. டாக்டர் சொல்கிறார், டாக்டர் வந்து நமஸ்தே ஆவோ பேட்டா கே பாத், நமஸ்தே வணக்கம் என்னப்பா வேணும் சொல்லுப்பா அப்படிங்கிற கேட்குறாரு டாக்டர். லடுக்கா பையன் சொல்கிறான், கே ஆப் மேரி சாத் கர் ஆ சக்தே, क्या आप मेरे साथ घर आ सकते हैं அப்படின்னு கேட்குறான். என் கூட நீங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். டாக்டர் சொல்கிறார், டாக்டர் வந்து கே பாத் பேட்டா, என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு டாக்டர். வந்து அந்த பையன் சொல்கிறான், மேரி பகன் பீமார் ஹே, என்னோட தங்கைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறான். டாக்டர் கேட்குறாரு, கியா ஹுவா உஸ்க்கு, என்ன ஆச்சு அவளுக்கு அப்படிங்க. உஸ்கோ கியா ஹுவா உஸ்கி கியா ஹுவா உஸ்கோ, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. லடுக்கா பையன் சொல்கிறான். டாக்டர் கேட்குறாரு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. பையன் சொல்கிறான், ஆப்கோ உஸ்கோ உஸ்கோ बुखार है, उसको बुखार है, चल फिर नहीं सकती, அவளுக்கு ஜுரம் நடந்து வர முடியல அப்படின்னு சொல்கிறான். டாக்டர் கேட்குறாரு, தும் சலோ மே அபி ஆத்தா ஹூँ, நீ இப்போ நான் வரேன் அப்படிங்கிறாரு டாக்டர் வந்து அந்த பையன்கிட்ட. லடுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஜி மே காடியிலே ஆயா ஹூँ, என்னோட வண்டியில் வரீங்களான்னு கேட்குறான். சார் என்னோட வண்டியில் வரீங்களான்னு கேட்குறான். சாத் ஜலேங்க, நான் கூட்டின்னு போகிறேன் அப்படிங்கிறான். டாக்டர் சொல்கிறாரு, அச்சா தோ ஆவோ சல்தே சாத் சாத், நான் வரேன் உங்களை வா போகலாம் அப்படிங்கிறாரு டாக்டர். அச்சா நல்லது, நான் வரேன் உங்க கூட போகலாம் வா அப்படிங்கிறார் டாக்டர். நடுக்கா வந்து பையன் வந்து தன்யவாதிங்கன்னா நன்றி டாக்டர் அப்படிங்கிறான் அந்த பையன். நோட் பண்ணிங்க. அடுத்த கான்வர்சேஷன் வந்து கலம் கி துகான் மே, பேனாவை பற்றி கடையில். दुकानदार और एक लड़की बातचीत, கடைக்காரரும் ஒரு பையனும் பேசிக்கிறாங்க. दुकानदार, आओ बेटा तुमको क्या चाहिए, வாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. லடுக்கா பையன் சொல்கிறான், मुझको एक अच्छी कलम चाहिए, எனக்கு ஒரு நல்ல பேனா வேணும் அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். दुकानदार கடைக்காரர் கேட்குறாரு, யஹா தரக் தரக்கி கலம் ஹே, இங்கே விதவிதமான பேனாக்கள் இருக்கிறது. தும்கோ கவுன்சி கலம் ஜாகியே, உனக்கு என்ன பேனா வேணும் அப்படின்னு கேட்குறாரு கடைக்காரர். லடுக்கா பையன் சொல்கிறான், முஜே சஸ்தி அவர் அச்சி கலம் ஜாகியே, எனக்கு நல்ல மலிவான ஒரு நல்ல பேனா வேணும், மலிவான விலையோட ஒரு நல்ல பேனா வேணும் அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். சஸ்தின்னா மலிவான விலைன்னு அர்த்தம். दुकानदार கடைக்காரர், யஹ் தேக்கோ யஹ் 40 रुपये की कलम है, இதை பாருப்பான்னு பேனா காட்டுறாரு. இது வந்து 40 ரூபா அப்படிங்கிறாரு. இந்த பேனா 40 ரூபாங்கிறாரு. நடுக்கா பையன் வந்து கேட்குறான், கியா லிக்கர் தேக் சக்தா ஹூँ, எப்படி எழுதுன்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். துகான்தார், கியோ நகி இஸ்கோ இஸ்மே லிக்கோ அப்படிங்கிறார். இந்த கடைக்காரர் வந்து ஏன் இல்லாமல் நீ எழுதி பாரு அப்படிங்கிறாரு. பையன் எழுதி பார்த்துட்டு லடுக்கா வந்து எஹ் அச்சி கலாம் இது நல்லா பேனா,
முஜே தோ திஜியே, எனக்கு 2 வேணும், எனக்கு 2 கொடுங்க. முஜே தோ ஜாகியே, எனக்கு 2 வேணும் அப்படிங்கிறான். துகான்தார் 80 ரூபாயே ஹோகே பேட்டா, கடைக்காரர் சொல்கிறார் 80 ரூபா கொடுப்பா தம்பி அப்படின்னு கேட்குறாரு. இது 80 ரூபா அப்படிங்கிறாரு. நடுக்க பையன் வந்து அச்சா திஜியே அவர் கலம் திஜியே, அச்சா பணம் எடுத்துங்க, 80 ரூபா எடுத்துங்க, கலம் பேனா கொடுங்க அப்படிங்கிறான் அந்த பையன். அதான் நோட் பண்ணிங்க. அடுத்தது கிதாப் கி துகான் மே, புஸ்தக கடையில் பேசிக்கிறத காமிக்கிறாங்க. கிதாப் பேஜ்னே வாலே அவர் கிரக கி பாதசீத் நிற்கியே, புஸ்தகம் விற்கிறவரும் அதை வாடிக்கையாளரும் பேசிக்கிறத பேச்சு இது. துகான்தார் புஸ்தகக்காரர் கேட்குறாரு, ஆயியே ஆப்கோ கியா ஜாகியே, வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கிரக வாடிக்கையாளர் சொல்கிறான், முஜே மத்தியமா கி கிதாப்பே ஜாகியே, எனக்கு மத்தியமா புஸ்தகம் வேணும் அப்படிங்கிறாரு. துகான்தார் மத்தியமா கேலியே தோ கிதாப்பே ஹே, மத்தியமாவில் வந்து 2 புஸ்தகம் இருக்குது அப்படிங்கிறாரு. கிரக கேட்குறேன், ஏ ஹி தோ கிதாப் ஹே நகே, என்னென்ன புஸ்தகம் சொல்லுங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் இது வாடிக்கையாளர் கேட்குறாரு. துகான்தார் கடையை சொல்கிறார், ஏக் தோ ஹிந்தி பிரச்சார் வாகினி புராணா, துஸ்ரா ஹிந்தி பாட்டிய புஸ்தக் நயா, ஒரு புஸ்தகம் வந்து ஹிந்தி பிரச்சார வாங்கி பழைய புஸ்தகம், இன்னொன்று ஹிந்தி பாரதிய புஸ்தகங்கிறார் அந்த கடைக்காரர். வாடிக்கையாளர் முஜே நயா ஹிந்தி பாட்டிய புஸ்தக் கி தியே, எனக்கு வந்து ஹிந்தி பாட்டிய புஸ்தகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த வாடிக்கையாளர். துகான்தார் கேட்குறாரு, லிஜியே யக் தோ சஸ்தா பி ஹே, எடுத்துக்கங்க, இது வந்து நல்லா மலிவான வேலை தான் அப்படிங்கிறாரு. கிரக கேட்குறாரு, கியா தாம் ஹே இஸ்கா அப்படின்னு கேட்குறாரு வாடிக்கையாளர். துகான்தார் 150 ரூபாயே ஹே, 150னா 150 ரூபா, 150 ரூபாங்கிறாரு கடைக்காரர். கிரக வாடிக்கையாளர் கேட்குறாரு, லிஜியே எடுத்துக்கிறேன், கொடுங்க, லிஜியே கொடுங்க, அவர் புஸ்தக் திஜியே, பணம் எடுத்துக்கோங்க, அவர் புஸ்தக் திஜியே, புஸ்தகம் கொடுங்க அப்படிங்கிறார். துகான்தார் வந்து அச்சா லிஜியே அவர் புஸ்தக் திஜியேங்கிறாரு. லிஜியேன்னா எடுத்துங்க, புஸ்தகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அந்த வாடிக்கையாளர் கேட்குறாரு. துகான்தார் அச்சா லிஜியே, நல்லா அதை எடுத்துங்க அப்படிங்கிறார். நோட் பண்ணிங்க.
होटल में होटल वाले और मुसीबत की बातचीत लीजिए ஹோட்டல்காரரும் அங்கே பயனாளியும் வந்து நிறைய பேசுகிறது. முசாஃபிர் அந்த பயனாளி கேட்குறான், நமஸ்தே ஜி, முझे ठहरने का कमरा मिलेगा. வணக்கம், நமஸ்காரம் சார், எனக்கு வந்து தங்கறதுக்கு இடம் அறை இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஹோட்டல் வர கியோ நகி ஜி ஜரூர் மிலேகா, ஏன் இல்லை, கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறார். இந்த பிரயாணி मुसाफिर मैं सिर्फ एक ही रात ठहरने वाला हूँ, நான் இன்றைக்கி ராத்திரி மட்டும்தான் நான் தங்க போகிறேன் அப்படிங்கிறாரு. ஹோட்டல்காரர் மேனேஜர், आपको एक बिस्तरा वाला कमरा चाहिए या दो बिस्तरा वाला, ஒரு டபுள் பெட்ரூம் வேணுமா சிங்கிள் பெட்ரூம் வேணுமான்னு கேட்குறாரு. இந்த முசாஃபிர் இந்த பயனாளி, मुझे एक कमरे वाला भी ही काफ़ी है, எனக்கு ஒரு அறை மட்டும் இருந்தால் போதும், ஒரு பெட்ரூம் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு. ஹோட்டல்காரர் மேனேஜர் கேட்குறாரு, ये रात के लिए 500 रुपये है. मुसाफिर இந்த வாடிக்கையாளர் அந்த பயனாளி கேட்குறாரு, கமரே மே ஏசி ஹே ஹே கியா, ரூமில் வந்து ஏசி இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. होटल का एसी कमरा जाकिए एक रात के लिए 500 रुपये है, ஒரு ராத்திரி மட்டும் தங்கணும்னா 500 ரூபா ஆகும் அப்படிங்கிறாரு ஹோட்டல்காரர். முசாஃபிர் கமரே மே ஏசி ஹே கியா, இந்த ஹோட்டல் இந்த இதில் ரூமில் ஏசி இருக்குமான்னு கேட்குறாரு அந்த பயனாளி. होटल वाला एसी कमरा जाकिए 2000 रुपये देना पड़ेगा, ஏசி ரூம் வேணும்னா 1000 ரூபா ஆகும் அப்படிங்கிறாரு. मुसाफिर அந்த பயனாளி கேட்குறாரு, சுபக் நகானே கேளியே கரம் பானி மிலேகா, குளிக்கிறதுக்கு வந்து வெந்நீர் இருக்குமா அப்படிங்கிறாரு. ஹோட்டல் மேனேஜர் சொல்கிறாரு, டண்டே பானி ஒரு கரம் பானி கேளியே அலக் அலக் நல்கே, ரெண்டுத்துக்கு வந்து சூடு தண்ணிக்கும் தனியாக பைப் உண்டு, கோல்டு வாட்டருக்கும் தனியாக பைப் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. முசாஃபிர் அச்சா தோ ஏசி கமரா ஹி லேத்தா ஹூ, சரி எனக்கு வந்து ஏசி ரூம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹோட்டல் வாலா, अच्छा इस वही में आपका नाम और पूरा पता लिख दीजिए, फ़ोन नंबर भी दीजिए. சரி, இந்த அப்ளிகேஷன் வார்த்தை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸ்லாம் கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பரும் கொடுங்க, நல்லா தங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி, அச்சா நல்லது அப்படின்னு சொல்கிறாரு ஹோட்டல் மேனேஜர். எல்லாம் நோட் பண்ணிங்க. பிரயாணியும் ஹோட்டல் மேனேஜரும் பேசினது இது. அடுத்தது கிசி கேல் கே பாரே, விளையாட்டை பற்றி பேசிக்கிறாங்க எல்லோரும், மேட்சை பற்றி. दो लड़के की बातचीत, ரெண்டு பசங்க பேசிக்கிறது. ராம், மோகன் தும் கைசி ஹோ, ராம் வந்து கேட்குறான், மோகன் நீ எப்படி இருக்க அப்படின்னு. மோகன் வந்து அச்சா ஹூ, தும் கஹா சே ஆ ரஹே ஹோ, மோகன் வந்து நல்லா இருக்கேன், நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறான். ராம் வந்து மேலே கிரிக்கெட் கே மைதான் சே ஆ ரஹா ஹூ, நான் கிரிக்கெட் மைதானத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறான் ராம் வந்து. மோகன் கேட்குறான், கவுன் கவுன் கேல் ரஹே ஹே கேட்டான்.
யார் யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு கேட்டான். ராம், मैं क्रिकेट के मैदान से आ रहा हूँ, நான் கிரிக்கெட் மைதானத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறான். மோகன் வந்து கவுன் கவுன் கேல் ரகே, யார் யார் விளையாடுறாங்கன்னு மோகன் கேட்குறான். ராம் சொல்கிறான், தமிழ்நாடு ஒரு கேரளா. மோகன் வந்து கேல் மே கிஸ்கி ஜீத் ஹோகி, எது ஜெயிக்க போகுது மோகன் அப்படின்னு கேட்குறான். மோகன் கேட்குறான், எது ஜெயிக்க போகுதுன்னு கேட்குறான் மோகன். ராம் சொல்கிறான், யக்தோ பத்தா நகி சக்தா, இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். மோகன் வந்து மேபி ஆவு துமாரே சாத், நானும் உங்க கூட வரட்டுமா அப்படின்னு கேட்குறான் மோகன் வந்து. ராம் வந்து ஹா கியோ நக்கி ஜரூர் ஆவோ, வா என் கூட வா, ஏன் இல்லாமல் வா என் கூட வாங்கலாம். மோகன் வந்து அச்சா आज तुम्हारे साथ मिलकर क्रिकेट देखते का मौका मिला, ஆஹா இன்றைக்கி வந்து உங்க கூட கிரிக்கெட் பார்க்குறதுக்கான கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு ரொம்ப கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான் மோகன். எல்லாம் நோட் பண்ணிங்க. किराए के बारे में टैक्सी वाले और मुसाफिर की वाजिब लिखिए. அதாவது டாக்ஸிக்காரரும் ஒரு பிரயாணியும் வந்து பேசிக்கிறாங்க. டாக்ஸிவாலாம் ஒரு பிரயாணியும் வந்து பணத்தை பற்றி பேசிக்கிறாங்க, எவ்வளோ ஆகும் போகிறதுக்கு அப்படிங்கிறத அதை பற்றி பேசிக்கிறாங்க. டாக்ஸிவாலா, ஆயி ஜி ஆப்கோ கஹா ஜானா ஹூம், வாங்க சார் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு டாக்ஸிக்காரர். முசாஃபிர் பிரயாணி வந்து சொல்கிறான், முஜே வள்ளுவர் கோட்டம் ஜானா ஹே, நான் வள்ளுவர் கோட்டம் போகணும் அப்படின்னு சொல்கிறார். டாக்ஸிவாலா கேட்குறாரு, அச்சா சலேகே ₹200 தீஜியே, எனக்கு 200 கொடுங்க, வாங்க எனக்கு 200 கொடுங்க அப்படிங்கிறாரு முசாஃபிர். வள்ளுவர் கோட்டம் தோ பாஸ் மே ஹி ஹே, வள்ளுவர் கோட்டம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, கியோ சயாட்டா மாங்கத்தே ஹோ, ஏன் இவ்வளோ அதிகமாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. டாக்ஸிவாலா சொல்கிறாரு, யக்தோ மாமூல் கிராயா ஹே ஜி, எப்பயுமே மாமூலம் எப்பயுமே வாங்குற இது தான், பணம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. முசாஃபிர் வந்து 150 லோ, நான் 150 ரூபா தரேன், அவர் 200 சொன்னார், ஒரு 150 ரூபா தரேன் அப்படிங்கிறாரு. டாக்ஸி வாலா, அச்சா ஜலியே யக்தோ பஹலா சவாரி ஹே ஆ கா ஜலியே, சரி வாங்க நீங்கள் வந்து எனக்கு முதல் சவாரி, அதனால் வந்து உங்களை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முசாஃபிர் வந்து ஏசி லக்னோவுக்கு இப்படி கேட்குறாரு, ஏசி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆப் 200 தேங்கே 2 ஜலா லூங்கா, நீங்கள் வந்து 200 கொடுத்தா அது ஏசி கிடைக்கும் அப்படிங்கிறாரு. கோய் பாத் எனக்கு வேண்டாம், முஜே ஏசி நகி ஜாகி, எனக்கு ஏசி வேண்டாம், சலோ போங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஏசி வேண்டாம் ஒன்றும் சொல்கிறதுல, ஏசி வேண்டாம், சலோ போயிடுங்க அப்படிங்கிறாரு. நோட் பண்ணிங்க. किसी परीक्षा के बारे में, பரீட்சையை பற்றி பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். 2 வித்யார்த்தியோ கி பாத், 2 ஸ்டூடெண்ட்ஸுகளோட கான்வர்சேஷன். ராம் வந்து மோகன் கைசே ஹோ, ராம் கேட்குறான், மோகன் வந்து எப்படி இருக்கேன்னு கேட்குறான். ராம் வந்து மோகன் எப்படி இருக்கேன்னு கேட்குறான். மோகன் வந்து அச்சா ஹூ போலோ கியா பாத் ஹே பஹு தினோ சே தேக்தா நஹி. மோகன் சொல்கிறான், நல்லா இருக்கேன். மோகன் வந்து எப்படி இருக்கேன்னு கேட்குறான். மோகன் வந்து நல்லா இருக்கேன், என்ன ஆச்சு, கொஞ்ச நாளும் உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்குறான். பரீட்சா கி தயார் மேத்தா, நான் பரீட்சைக்கு தயார் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மோகன் கேட்குறான். கவுன்ஸ் கி பரீட்சா கீன்னு கேட்குறான். என்ன பரீட்சை கேட்குறான். ராம் வந்து ஹிந்தி பரீட்சா கீங்கிறான், ஹிந்தி பரீட்சா. மோகன் வந்து கேட்குறான், ஹிந்தி மே 2 9 பரீட்சாயே ஹே,
पर्शिया से लेकर प्रवीण तक ஹிந்தினா 9 வருஷம் இருக்குமே, பர்ஷியாவிலேருந்து ஆரம்பித்து பிரவீன் வரைக்கும் 9 வருஷம் இருக்குமே அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து மே மத்தியமா பர்ஷியாக்கி தயார் கர் ரஹாத்தா, நான் மத்தியமா பர்ஷியா வந்து நான் தயார் பண்ணிகிட்டு இருந்தேன். மோகன் வந்து தும் கப் சே ஹிந்தி சீக் ரஹே ஹோ, எத்தனை நாளாக நான் ஹிந்தி படிக்கிறேன் அப்படிங்கிற. நான் வந்து டேட் சால் ஹே, நான் 1.5 வருஷமாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். மோகன் வந்து மத்தியமா ஆசான் கியா, மத்தியமாக ஈஸியாக இருந்ததா, ஈஸியாக இருக்குமா, மத்தியமாக ஈஸியாக இருக்குமா. ராம் கியா பத்தாகும், என்ன சொல்கிறேன், பழனே கீழே சயாட்டாகே, நிறைய படிக்க வேண்டியிருக்கு அதுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மோகன் வந்து அச்சா அபித்தோ பரிஷா லிக் சுகனே, சரி நல்லது, பரிசை எழுதி முடிச்சிட்டியாண்ணா, எழுதி முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறான். இது ராமன் போடணும், தப்பாக இதுவும் போட்டிருக்கு, ராமன் போடணும், டாக்ஸி வாலான்னு போட்டிருக்கு தப்பா, ராமன். अब मैं राष्ट्रभाषा पढ़ने वाला हूँ. अब मैं राष्ट्रभाषा पढ़ने वाला हूँ. அடுத்து நான் ராஷ்டிரபாஷாவுக்கு படிச்சுட்டு இருக்கேன், பரிசு நல்லா இருக்கேன், ராஷ்டிரபாஷாவுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.